ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சாப்டர் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ரெண்டாவது எக்ஸசைஸ் தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். நீங்களாம் ரெடினா என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் bring your pen and paper and we will all do it together. சரியா? ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. வாங்க சேர்ந்து சால்வ் பண்ணலாம். Write the answer of each of the following questions. முதல் கேள்வி என்னது? What is the name of the horizontal and vertical lines drawn to determine the position of any point in Cartesian plane? So, coordinate geometry ல இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இல்லையா? Cartesian plane. So, இதை நீங்க 10th ல படிப்பீங்க, 11th ல படிப்பீங்க, 12th ல கூட படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகுது, எஸ்பெஷலாக அடுத்த 4 வருஷம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். சரியா? பேசிக்ஸ் ரைட்டாக இருந்தால் தான் நீங்கள் ஹையர் லெவல் போக முடியும். சரியா? ஸோ நம்மளோட ஹாரிசான்டல் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டீசியன் பிளேன் வரைகிறப்போ we draw a horizontal line and we draw a vertical line. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹாரிசான்டல் லைனுக்கு பேர் தான் எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹாரிசான்டல் லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஹாரிசான்டல்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். ஸோ இது வந்து இப்போ மட்டும் இல்லை, உன் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் அதுக்காக மட்டும் படிக்கக்கூடாது. இதை நீ அடுத்த 3-4 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். நீ பழக்கப்பட யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ரிமெம்பர் திஸ். சரியா? So horizontal is x axis and vertical வந்து is y axis பசங்களா. ஸோ இதான் நம்மளோட ரெண்டு லைன். ஸோ இந்த ரெண்டு லைன் வச்சு தான் நம்ம கார்ட்டீசியன் பிளேன் உருவாக்குறோம், which is used to locate the position of any point. ஸோ கார்ட்டீசியன் பிளேன் வந்து it is used to locate the position of any point easily. இல்லையா? அதனால தான் நம்ம கார்ட்டீசியன் பிளேன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ அதில் ஹாரிசான்டல் லைனோட பேர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைனோட பேர் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே? ஸோ அவதான் பசங்களா, ரொம்ப டப்பா கேள்வி. அடுத்த கேள்விக்கு போலாமா? Let's go to the next question. So this is the next question. What is the name of each part of the plane formed by these two lines? ஸோ இப்போ நம்ம ரெண்டு லைன் படிச்சோம்ல, என்ன படித்தோம் சார்? நம்ம வந்து ஹாரிசான்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் படித்தோம், வெர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்னு படித்தோம். ஸோ இந்த ரெண்டு லைன் வரைகிறப்போ நம்மளோட பிளேன் 4 பகுதியாக பிரியுது. கரெக்டா சார்? எப்படி சார்? வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம ஹாரிசான்டல் லைன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அண்ட் இதான் நம்ம வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வரைகிறப்போ கேன் யூ சி 1 2 3 4 பகுதியாக பிரியுதே. நம்மளோட கார்ட்டீசியன் பிளேன் 4 பகுதியாக பிரிந்துச்சு பார்த்தியா? ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு பேர் வந்து குவாட்ரண்ட்ஸ். அதுக்கு பேர் வந்து குவாட்ரண்ட்ஸ். குவாட்னா என்னது? 4 இல்லையா? குவாட்ரிலேட்ரல் படிச்சிருப்பீங்களா சின்ன வயசுல 6th 7th? குவாட்ரிலேட்ரல்னா 4 பக்கம் இருக்க ஒரு ஃபிகர் இல்லையா? ஸோ அதான் குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்னா 4. ஸோ இங்கே 4 பகுதியாக பிரியறனால அதுக்கு பேர் குவாட்ரண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லி தட்டுமா? உங்களுக்கு 10th 11th உதவுற மாதிரி 11th கண்டிப்பாக உதவும். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதுக்கு பேர் தான் செகண்ட் குவாட்ரண்ட், இதுக்கு பேர் தான் தேர்ட் குவாட்ரண்ட், இதுக்கு பேர் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட். செம்மையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் 10th 11th படிக்கிறப்போ திருப்பியும் நான் சொல்லிக் கொடுப்பேன், திருப்பியும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா கற்றுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இது எல்லாமே குவாட்ரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் ஈச் பார்ட்டோட பேர். ஓகே? ஹாப்பி? சூப்பரா? ஸோ இதான் நம்மளோட ரெண்டாவது கேள்வியோட பதில். இப்போ நம்ம முன்னாடி போலாமா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். நேம் த பாயிண்ட்
where these two lines intersect. எந்த two lines? இப்பதான் நம்ம படிச்சோம்ல, x axis horizontal line, y axis vertical line. So இந்த ரெண்டு லைனும் intersect பண்ணுமா? intersectனா என்னது சார்? மீட் பண்ணுமா? கட் பண்ணுமா? அந்த கட் பண்ற இடம் என்னன்னு கேக்குறாங்க. அந்த கட் பண்ற அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? சோ நம்ம திருப்பி வரைஞ்சு பார்க்கலாம். So we have x axis, இதான் நம்மளுடைய x axis, and we have our y axis. So y axis தான் vertical line, x axis தான் horizontal line. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்களா? அட ஆமா சார், x axis horizontal, y axis vertical. Yes, they are meeting sir. தோ இங்க மீட் பண்றாங்க சார். சோ அந்த மீட் பண்ற பாயிண்ட்க்கு பேர் தான் origin. இத ஞாபகம் வச்சுக்கோ. சோ அந்த மீட் பண்ற பேர் தான் origin. That point of intersection, that meeting point is called as origin. Don't ever forget this. சரியா? எல்லாருக்கும் கிளியரா? ஹாப்பியா பசங்களா? சோ origin தான் நம்ம 0,0 ன்னு எழுதுவோம் இல்லையா? x coordinate 0, y coordinate 0. அதான் நம்மளோட origin. சோ x லயும் இதான் ஆரம்பம், y லயும் இதான் ஆரம்பம். அதனால தான் முட்டை கமா முட்டை ஆரம்பத்துக்கு பேர் தான் origin இல்லையா? கிரேட். சோ அதான் அந்த பாயிண்டோட பேர் பசங்களா. ப்ளீஸ் நோட் டவுன் தி ஆன்சர். ஐ ஹோப் யூ ஆல் காட் இட் கரெக்ட். சோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். சூப்பர் பா. Now we have come to solving questions. ஆரம்பிக்கலாமா? Now the fun part begins. நாமெல்லாம் ஜாலியா சேர்ந்து இந்த மாதிரி கேள்விகள் ட்ரை பண்ணலாம். Everybody do this with me. So இந்த ஃபிகரை பார்த்து answer the following. The coordinates of B. B எங்க இருக்கு? வாங்க நம்ம எல்லாம் லொகேட் பண்ணலாம். Okay, where is B? சார் B இங்க இருக்கு சார். இதான் சார் B. சோ பசங்களா கோஆர்டினேட்ஸ் எழுதுறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதல் x கோஆர்டினேட், அதுக்கு அப்புறம் தான் y கோஆர்டினேட். முதல் x கோஆர்டினேட், அதுக்கு அப்புறம் தான் y கோஆர்டினேட். That's how you write. இல்லையா? சோ கோஆர்டினேட்ஸை இப்படி எழுதணும். x ஃபர்ஸ்ட் கமா y. இதுதான் நம்ம எழுதுற விதம். இதான் கரெக்டான பதில். நான் ஃபுல் மார்க் கொடுப்பேன் நான் உன் டீச்சரா இருந்தா. சோ இதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர். இதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர். சோ கரெக்டா நீ கோஆர்டினேட்ஸ் கொடுக்கிறது இப்படி இருக்கணும். சரியா? சோ B க்கு x கோஆர்டினேட்னா எங்க x ஆக்சிஸ்ல மீட் ஆகுது பார். B ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் x ஆக்சிஸ்க்கு வரைஞ்சா அது எங்க x ஆக்சிஸ்ல மீட் ஆகுது? சார் x ஆக்சிஸ்ல -5 ல மீட் ஆகுது சார். -5 ல மீட் ஆகுது சார். கரெக்ட்டா? B ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் கீழே டிராப் பண்ணா, B ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் கீழே டிராப் பண்ணா அது x ஆக்சிஸ் எங்க அடிக்குதோ அதான் x கோஆர்டினேட். அதே போல B ல இருந்து ஒரு வெர்டிகல் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நான் y ஆக்சிஸ்க்கு வரைஞ்சா அது எங்க y ஆக்சிஸை மீட் பண்ணுதோ அதான் B ஓட y கோஆர்டினேட், which is 2. சூப்பரா? சோ B ஓட x கோஆர்டினேட் -5, B ஓட y கோஆர்டினேட் 2. ஏனா B ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் y ஆக்சிஸ்க்கு டிராப் பண்ணா I will get y கோஆர்டினேட். சோ ஒரு பாயிண்ட்ல இருந்து உனக்கு x கோஆர்டினேட் வேணும்னா x ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிராப் பண்ணு அந்த பாயிண்ட்ல இருந்து. ஒரு பாயிண்டோட y கோஆர்டினேட் வேணும்னா அந்த பாயிண்ட்ல இருந்து y ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டிராப் பண்ணு. அவ்வளவுதான். சரியா? சோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியோட பதில். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இதே ஐடியா வச்சு நம்ம ரெண்டாவது கேள்வி ட்ரை பண்ணலாமா? சேம் லாஜிக், நான் எதுவுமே மாத்த போறது இல்ல. சோ ரெண்டாவது கேள்வி நம்ம எல்லாம் ட்ரை பண்ணலாம். The coordinates of C. சோ C இங்க இருக்கா? எல்லாருக்கும் C தெரியுதா? சோ C ஓட x கோஆர்டினேட் வேணும்னா என்ன பண்ணணும்? என்ன சொன்னேன்? ஒரு பாயிண்டோட x கோஆர்டினேட் வேணும்னா அந்த பாயிண்ட்ல இருந்து x ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிராப் பண்ணு. சோ இந்த பாயிண்டோட x கோஆர்டினேட் வேணும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து x ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிராப் பண்ணு. சோ எங்க மீட் பண்ணுது? சார் 5 ல மீட் பண்ணுது சார். 5 ல. அப்போ x கோஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் C is 5. x கோஆர்டினேட் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் y கோஆர்டினேட். y கோஆர்டினேட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? சார் ஒரு பாயிண்ட்ல இருந்து y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும்னா
அந்த பாயிண்ட்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணும். ஸோ இப்போ சியோட ஒய் கோஆர்டினேட் வேணும். அப்போ சிலேருந்து நான் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணுவேன். அது எங்கே மீட் பண்ணுதோ அதான் என்னோட ஒய் கோஆர்டினேட். ஸோ ஒய் கோஆர்டினேட் இஸ் -5. ஏன்னா இது வந்து -5. சூப்பரா? டிட் யூ ஆல் லைக் இட்? ஆர் யூ ஆல் கிளியர்? அவ்வளோதான் மெத்தட், ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி, ஐடென்டிஃபை த பாயிண்ட். ஐடென்டிஃபை த பாயிண்ட் whose coordinates are -3, -5. ஓகே, -3, -5 பசங்களா அது ஓகேவா? ஸோ -3, -5 எங்கன்னு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஆல் ஹேவ் a look at it. x கோஆர்டினேட் -3, x கோஆர்டினேட் வந்து -3, y கோஆர்டினேட் வந்து -5. ஸோ x -3 இங்க இருக்கா, y -5 இங்க இருக்கா, ரெண்டுமே மீட் ஆகுது சார். E சார், E தான் சார் அந்த பாயிண்ட். ஸோ E சொன்னவங்களா சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்சேன்? The point identified by coordinates -3, -5. ஸோ -3லேருந்து ஒரு வெர்டிக்கல் ட்ராப் பண்ணு. x -3னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணு. y -5னா அதுலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஹாரிசான்டல் லைன் வரையணும். yக்கு ஹாரிசான்டல், xக்கு வெர்டிக்கல். அப்படி வரைஞ்சி அது எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் நம்மளோட பாயிண்ட். அது இந்த எக்ஸாம்பிளில் E. E தான் நம்மளோட ஆன்சர். காட் இட்? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் கிளியர் பசங்களா? அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாமா? ஐடென்டிஃபை த பாயிண்ட் whose coordinates are 2, -4. நீங்க சொல்லுங்க பாப்போம். Identify the point whose x coordinate is 2 and y coordinate is -4. So x coordinate ல இருந்து vertical line வர, x ல vertical, y coordinate ல horizontal. So -4 ல horizontal வர. சார் அப்படி வரைஞ்சா g ல மீட் ஆகுது சார். அப்படி வரைஞ்சா g ல மீட் ஆகுது சார். அதான் சார் ஆன்சர். கரெக்டா சார்? சூப்பர் சூப்பர். x கோஆர்டினேட் 2, y கோஆர்டினேட் -4. ஸோ x 2னா 2ல ஒரு வெர்டிக்கல் லைன் வர, y கோஆர்டினேட் -4னா y -4ல ஒரு ஹாரிசான்டல் லைன் வர. அது ரெண்டும் எங்க மீட் ஆகுதோ அதான் நம்மளோட பாயிண்ட். சூப்பரா? லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். The abscissa. Abscissa na, it is nothing but the x coordinate. Abscissa na x coordinate. Ordinate na y coordinate. Ordinate na y oda coordinate. Abscissa na x oda coordinate. அவ்வளவுதான், பயப்படாதீங்க. It is not fancy. Abscissa na இன்னொரு வார்த்தை x கோஆர்டினேட்டுக்கு, முதல் கோஆர்டினேட்டுக்கு. ஆர்டினேட்னா y கோஆர்டினேட், ரெண்டாவது கோஆர்டினேட். சரியா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ abscissa ஆஃப் பாயிண்ட் D. D எங்க இருக்கு சார்? D இங்க இருக்கு சார். ஸோ D ஓட x கோஆர்டினேட்னா ஐ வில் ட்ராப் அ பர்பெண்டிகுலர் ஃப்ரம் D onto x axis. ஸோ D ஓட x கோஆர்டினேட் எனக்கு வேணும். ஏன்னா அவன் abscissa கேட்டிருக்கான்ல. D ஓட abscissaனா I want x coordinate. ஸோ D ஒரு பாயிண்ட்லேருந்து x coordinate எனக்கு வேணும்னா அந்த பாயிண்ட்லேருந்து x ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் வெர்டிக்கலாக நான் ட்ராப் பண்ணுவேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து x ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் வெர்டிக்கலாக நான் ட்ராப் பண்ணுவேன். எங்கே மீட் ஆகுது சார்? 6ல மீட் ஆகுது சார். அப்போ இந்த கேள்விக்கு பதில் 6. The abscissa, the x coordinate of point D is 6. The ordinate of point H என்னது சார்? H ஓட ஆர்டினேட்னா H ஓட y கோஆர்டினேட். ஸோ H எங்க இருக்கு சார்? H இங்க இருக்கு சார். H ஓட y கோஆர்டினேட் என்னது சார்? y கோஆர்டினேட் வேணும்னா you should drop a perpendicular to y axis. அந்த பாயிண்ட்லேருந்து y ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலர் நான் ட்ராப் பண்ணும். அது ஹாரிசான்டலாக இருக்கும்.
ஸோ ஹெச்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நான் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ண போகிறேன். that will be horizontal. ஸோ அது எங்கே மீட் பண்ணுதோ அதான் என்னோட ஒய் கோஆர்டினேட். ஸோ அதான் ஆர்டினேட். ஸோ ஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹெச் இஸ் -3. ஏன்னா ஹெச்லேருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு நான் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணா ஒரு அழகான ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சா அது -3ல மீட் ஆகும். ஸோ ஆர்டினேட் ஆர் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஹெச் இஸ் -3. அவ்வளோதான் பசங்களா. that's your answer. I hope you enjoyed it. அடுத்த கடைசி கேள்விகள் நம்ம பார்க்கலாம். the coordinates of point L. சார் L நம்ம y ஆக்சிஸ்ல இருக்கு சார். சார் L y ஆக்சிஸ்ல இருக்கு. பசங்களா y ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்தா அதோட x கோஆர்டினேட் முட்டை. y ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்தா அதோட x கோஆர்டினேட் முட்டை. சார் அப்போ y கோஆர்டினேட் தான் அது எங்க இருக்கோ அதை பாரு. சார் 5ல இருக்கு சார். ஸோ 5ல இருந்தா அதான் அதோட y கோஆர்டினேட். ஸோ இதான் நம்ம L ஓட கோஆர்டினேட்ஸ் 0,5. சார் ஏன் சார் எக்ஸ் கோஆர்டினேட் 0? எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிப்ப? சார் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணால் அது ஆரிஜினில் மீட் ஆகுது. ஸோ அப்போ இதான் என்னோட எக்ஸ் கோஆர்டினேட். ஆரிஜினில் மீட் ஆனால் வாட் இஸ் ஆரிஜின்? எக்ஸ் கோஆர்டினேட் 0. அதனால தான் 0. புரியுதா? ஸோ ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் இருந்தாலும் அதோட ஆப்சிஸா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் முட்டை. ஒய் கோஆர்டினேட் ரொம்ப ஈஸி இல்லை. யூ ட்ராப் அ ஹாரிசான்டல் லைன் த்ரூ தட் பாயிண்ட். அது எங்கே ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுதோ அதான் உன்னோட ஒய் கோஆர்டினேட். ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன் அந்த பாயிண்ட்ல நான் வரைஞ்சா ஒய் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுது? 5ல மீட் பண்ணுது. ஸோ அதான் 0,5. அதே போல கடைசி கேள்வி the coordinates of point M. ஸோ M வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு சார். M வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு சார். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே y கோஆர்டினேட் முட்டை. புரியுதா? y ஆக்சிஸ்ல இருந்தா x கோஆர்டினேட் முட்டை, x ஆக்சிஸ்ல இருந்தா y கோஆர்டினேட் முட்டை இல்லையா? ஏன்னா y கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிப்பேன் சார்? y கோஆர்டினேட் வந்து நம்ம பாயிண்ட்லேருந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் y ஆக்சிஸ்க்கு போடுவோம். நம்ம பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஹாரிசான்டல் லைன் பர்பெண்டிகுலர் டு y ஆக்சிஸ் we draw. அது எங்க y ஆக்சிஸை மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் y கோஆர்டினேட். எங்க மீட் பண்ணுது? ஆரிஜின்ல. அதனால தான் 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எந்த பாயிண்ட்டுக்குமே y கோஆர்டினேட் முட்டை. ஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0. ஆர்டினேட்னா y கோஆர்டினேட். புரியுதா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க எந்த பாயிண்ட்டுக்குமே y கோஆர்டினேட் ஆர்டினேட் இஸ் 0. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் எவ்வளோ சார்? எக்ஸ் கோஆர்டினேட்னா யூ ட்ராப் அ வெர்டிக்கல் லைன் பாசிங் த்ரூ அவர் பாயிண்ட். எக்ஸ் கோஆர்டினேட்னா யூ ட்ராப் அ வெர்டிக்கல் லைன் பாசிங் த்ரூ அவர் பாயிண்ட் wherever it meets the x axis, that is your x coordinate. அதான் -3. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர் பசங்களா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். ஸோ தட்ஸ் அபவுட் இட். நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ லைக். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ டு ஜாயின் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஓகே? ஸோ இதே போல் நிறையா செஷன்ஸ் வேணும்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஐ வில் see you in the next one. Love you all. Take care. Bye-bye.